கையில் காசாக எடுத்து செலவு பண்ணும்போது ஏற்படக்கூடிய வலி கண்டிப்பாக கார்டை ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு ஏற்படுவது கிடையாது. அதனால தான் நம்மள பல பேர் கடனாளியாக இருக்கும். ஆனால் இதே ஹேபிட்டை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே கூடாது. சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அவங்க உண்டியலில் சேமித்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் அந்த உண்டியல் காசு எடுத்து அவங்களுக்கான பொருளை வாங்கி கொடுங்களேன். காசுக்கான மதிப்பு அவங்களுக்கு தெரியும். மண்ணுண்டியில் நம்மலாம் சேமிச்சிருப்போம். இப்போ குழந்தைகளுக்காக இந்த ஏடிஎம் மாதிரியான மிஷின் 1000 ரூபாய் 800 ரூபான்னு பல ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்க. 599 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்டில் கிடைக்கும். ரொம்ப கம்மியான விலை அப்படின்னு சொல்கிறதுனால இது பிராண்டாக இருக்காதோ இல்லை இது ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ, தயவு செஞ்சு இந்த மனப்பான்மையிலேருந்து வெளியில் வாங்க. என் வீட்டு குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்குற இதே ஐட்டத்தை தான் உங்கள் வீட்டு குழந்தைகளும் பயன்படுத்தணும். லாபம் இல்லாமல் இல்லை, ஒரு 10% லாபம் போகுது அப்படிங்கிற அந்த மன நிம்மதியுடன் தான் கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை தனியாக ஒரு யூடியூப்பில் நான் போட்டுடுறேன். ஏன்னா இதை மறுபடியும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல்லே வர்றதை விட தனியாக ஒரு சேனல் கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனலே ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் நம்ம என்னென்ன டாய்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் தனியாக கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற சேனலில் வந்துடும். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சவுத் கொரியாவினுடைய விமான விபத்து 181 நபர்களில் 179 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்திக்கு இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் பல நாட்டு தலைவர்களும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். பட் இந்த சவுத் கொரியாவில் நடந்த விமான விபத்துக்கு பறவை வந்து மோதியது தான் காரணமா அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்காங்கிற மாதிரியான விசாரணைகள் செய்யப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கடைசியாக அந்த விமானத்திலேருந்து வந்த வாய்ஸ் நோட் அப்படிங்கிறதையும் இப்போது அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லேண்டிங் கியர்னா என்ன, அதை பற்றியான முழுமையான டீட்டெயில்ஸை நம்ம தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம். பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். சூடானை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் அங்கே வறட்சி அதிகமாக, பசி பட்டினி இது எல்லாமே ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூடான் என்பது ஒரு வறட்சி மிகுந்த நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கொள்கையில் ஐநா சபை சில முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனால் சுடான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் அறிவிக்கக்கூடாது, எங்கள் நாடு ஒரு பஞ்ச நாடு கிடையாது, அதை இப்போ நீங்கள் அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுடானுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ பசி பட்டினி பஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது சுடானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை மறுபடியும் ரொம்ப சிவியராக தான் மாறுமே தவிர சீக்கிரமாக அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருந்தும் சுடானுடைய அரசாங்கம் இப்படி முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மர்மம் முடிச்சு மட்டும்தான். அடுத்ததாக சவுத் கொரியாவினுடைய அரசியல். சவுத் கொரியாவில் 2 விதமான அரசியல் ஓடிட்டுருக்கு. ஒன்று, ஆளும் கட்சிக்கு ஆதரவான குரல் அங்கே சுத்தமாக இல்லை. இன்னொன்று, எதிர்கட்சிகள் இப்போ பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அவங்களை காண்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவினுடைய இந்த பிளேன் கிராஷுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிட்டது. அதன் பிறகு ஒரு இன்டரிம் பிரசிடென்ட் வந்தாங்க. அவங்களையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து பதவியை நீக்கிவிட்டார்கள். ஸோ சவுத் கொரியாவினுடைய அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே டிம் ஆகிட்டே இருக்கும்போது வடகொரியாவினுடைய அரசியல் ரொம்ப பிரைட்டாக மாறிட்டே இருக்குது. இது அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளுக்கு அவ்வளவு சரியாக படலை. ஸோ தென்கொரியாவில் சீக்கிரமாக ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்து அது மக்களுக்கு ஆதரவான ஒரு அரசியலாக மாற வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை மேற்குலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சவுத் கொரியாவில் அந்த மாதிரியான அரசியலை உடனடியாக பார்க்க முடியாது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ சவுத் கொரியாவில் ஏற்படக்கூடிய மாற்றம் நிச்சயமாக வடகொரியா முதல் அமெரிக்கா வரை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையல்ல. ரஷ்யாட்ட இன்னும் எவ்வளவு டெட்லியான மிசைல்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சார்ந்த முக்கியமான ஒரு நபர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இன்னும் 1400க்கும் அதிகமான டெட்லியஸ்ட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மிசைல் இதுவரையிலும் ரஷ்யாவால் வெளியில் கொண்டு வரப்படவில்லை, இல்லை கொஞ்சமாக தான் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வெளியில் இறக்குனாங்கன்னா பெரிய அளவு இழப்பை உக்ரைனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி எங்களுக்கு ஒரு 20 பில்லியன் யூரோ தரேன்னு சொன்னாங்க. ஸ்கோல்ஸ் அவர்கள் சீக்கிரமாக அதை தரணும்ப்பா அப்படிங்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறது உக்ரைன். ஜெர்மனியா என்னப்பா, ஜெர்மனிலாம் அவங்களுக்கு உதவ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இன்னும் பல உதவிகள் தேவைப்படுகின்றன. ஸோ இப்போ கிரீஸ்லேருந்து ஒரு உதவிலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரீஸ் உதவிக்கு பிறகு அடுத்து எந்த நாடு உதவும் அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியுடன் காத்திருக்கிறது உக்ரைன். ஜெர்மனியினுடைய அரசாங்கம் ஆல்ரெடி கவிழ்ந்து விட்டது. பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எலன் மஸ்க் அவர்கள் ஜெர்மனியுடைய ஃபார் ரைட் குரூப்புக்கு சப்போர்ட்டை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எலன் மஸ்க் அவர்கள் அமெரிக்க அரசியலையும் மூக்க நுழைக்கிறாரு, ஜெர்மனி அரசியலையும் மூக்க நுழைக்கிறாரு. காசு இருக்குது, நல்லபடியாக எல்லா நாடுகளிடமும் செம்மையான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்கார். அப்படி இருக்கும்போது எலன் மஸ்க் அவர்கள் அதை செய்யலாம். பட் எலன் மஸ்க் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக மாறலாம்.
எங்கேயாவது அவருடைய கால்குலேஷன் 1% பிசங்கினால் கூட அவருடைய ஒட்டுமொத்தமான ப்ராஜெக்ட்டுக்கு பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பை தெரிவிக்கும். இது எல்லாமே எலன் மஸ்க் அவர்கள் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், வரும் காலங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் அதுக்கும் மனுஷன் தயாராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அசர்பைஜானுடைய ஃப்ளைட் கண்டிப்பாக ரஷ்யாவால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை வெளியாகிவிட்டது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அதற்கு மன்னிப்பை கோரியிருக்கிறார். அசர்பைஜானை பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷன் இல்லாமல் தான் ரஷ்யா இந்த விமானத்தை தாக்கி அழித்திருக்கிறது. ஸோ யார் தாக்கி அழிச்சிருக்காங்களோ அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். இறந்த நபர்களுக்கும் உடைமைகளை இறந்தவர்களுக்கும் இழப்பீடு அப்படிங்கிறது ரஷ்யா தான் கொடுத்தாக வேண்டும் என்கிற கோரிக்கையை இப்போது அசர்பைஜான் அரசாங்கம் யாருக்கு வச்சிருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கு வச்சிருக்காங்க. ரஷ்யா இதை செய்து கொடுப்பதாக உறுதியும் எடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைப்போதெர்மியா காரணமாக 4வது குழந்தை காசால இறந்து விட்டது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி உக்ரைன்ல வின்டர் சீசனின் போது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவதற்கு ரஷ்யா தயாராகி வருகிறது என்கிற தகவலும் உக்ரைன் மற்றும் உக்ரைனுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய உக்ரைன் கான்டாக்ட் குரூப் நாடுகளுக்கு இடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வீடுகளில் இனிமேல் ஜன்னல்கள் இருக்கக்கூடாது. அது வழியாக தான் பெண்கள் வெளியில யாரு போறா வராங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் அதையும் பார்க்கக்கூடாது. இப்படிக்கு தாலிபன்கள் நல்லா இருக்குது. தாலிபன்களுடைய இந்த சட்டம், இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. தயவு செய்து கெட்ட வார்த்தை டிபி ட்ரூப்ஸ் பேச மாட்டாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். யாரும் பேசக்கூடாது. நாசாவினுடைய பார்க்கர் சோலார் ப்ரோப் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிஸ்டரி ஏற்படுத்தி இருக்கிறது. சூரியனுடைய மிக அருகில் சென்றிருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறது நாசா. இத்தாலியினுடைய ஒரு டூரிஸ்ட் எகிப்தில் வைத்து கொல்லப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஷார்க் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்க் அட்டாக் இப்போ வெளிநாடுகளில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி வருகிறது. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டருக்கு கேன்சரா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்கிற பல செய்திகள் வந்திருக்கு. பட் இப்போது இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ப்ரோஸ்டேட் ரிமூவல் சர்ஜரி அப்படிங்கிறது நடக்க போகுது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு அவர்களுக்கான சிகிச்சை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் அவர் டெஸ்டிங்க்கு போயிருக்காரு. பட் இந்த மாதிரியான செய்திகள் வெளியாகுது. இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹு அவர்கள் சார்பாக செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் இன்னைக்கு சிரியாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 11க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் காசா யுத்தம் தொடர்ந்து வருகிறது. இஸ்ரேல் காசா யுத்தத்தில் காசாவுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய தாக்குதல், அதுவும் குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ரொம்ப கொடூரமாக இருந்தது என்றும், மனிதாபிமான அடிப்படையில் அங்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாத கண்டிஷனில் தான் ஐநா சபை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் இருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக காசாவை ஒரு பாலைவனமாக, ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் வாழ தகுதியற்ற பூமியாக மாற்றி வருகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டையும் ஐநா சபை கூறியிருக்கிறார்கள் என்பது மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்கிறதோ அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருப்போம். இது எல்லாமே சரியான விஷயம் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லாமல் நிலை கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல். 2025 பெருசாக பேசப்படும் நோயில் பேர்ட் ஃப்ளூ இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி பேர்ட் ஃப்ளூ மனிதர்களுக்கு பரவுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது பார்த்தீங்களா? ஸோ அடுத்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது இந்த பேர்ட் ஃப்ளூ மனிதர்களுக்கு கூடுதலாக பரவியது அப்படிங்கிறது 2025 இருக்கலாம் என்பது தான் தகவல். பேர்ட் ஸ்ட்ரைக்கு தான் இப்போ அந்த சவுத் கொரியாவினுடைய விமானம் வீழ்ந்ததற்கான காரணமா இல்லை அதற்கான விசாரணை அப்படிங்கிறத நாளைக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்பதை சவுத் கொரியாவினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக நாளைய ப்ரெஸ் மீட்டில் சில உண்மைகள் வெளியில் வரலாம். ஆனால் உண்மை சம்பவம் அப்படிங்கிறது பல மாதங்களுக்கு பிறகு தான் வெளியில் வரும். பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடித்த பிளாக் பாக்ஸை நிறைய எக்ஸ்பர்ட் முன்னாடி அதை ரீட் பண்ணணும், இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஏகப்பட்ட செய்திகளை பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அழகான ஏடிஎம் மணி பேங்க் உங்கள் வீட்டு குழந்தைக்கும் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வித் மியூசிக் இருக்குது. பணத்தை அந்த ஓப்பனிங்கில் வைக்கும்போது அப்படியே சுருட்டி லாவகமாக உள்ளக்க கொண்டு போகிறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் 599 ரூபா. கிட்ஸ் பெஸ்டி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே 10%க்கான கூப்பன் கோடும் கொடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.